தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மக்கள், எதிர்க்கட்சிகளின் இந்த ஒருங்கிணைப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றம் இணைஞ்சது வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு இருக்க திமுக அரசாங்கத்தால் மக்கள் ஏகப்பட்ட சங்கடத்தில் இருக்காங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமையணும். பிஜேபியில் தமிழ்நாட்டில் 2 இடம் 4 இடம் தான் வரும். தமிழ்நாட்டில் எந்த காலையா பிஜேபி வந்துச்சு? நான் அதிமுக ஒரு பேர் தான். அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்கு. அது வர்றது வாய்ப்பே இல்லை. திமுக ஏற்கனவே ஆட்சி நமக்கு திருப்தி இல்லை. இன்னும் வர்ற ட்ரிப்பு விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கான். ஆட்டோ டிரைவர் தான் இருந்தாலும் நான் விஜய்க்கு தான் புதுசாக ஒரு ஆட்சி கொண்டு வருமே. இது அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க. திமுக வந்தாச்சு, அதிமுக வந்தாச்சு, காங்கிரஸ் வந்தாச்சு. ஒரு ட்ரிப்பு விஜயும் வரட்டுமே, அவர் என்னச்சுதானு பார்ப்போம். மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த 5 வருடத்தில் மக்களை கசக்கி பிழிந்த ஒரு குடும்ப ஆட்சியாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அகற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து, குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்ததற்கு மக்களாகிய நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி பெறுறோம். ஏன்னா அந்த ஆட்சி அகற்றுறதுக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே டிடிவி தினகரன் இணைந்தது மக்களாகிய எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், வரவேற்கிறோம். டிடிவி பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கார். இது நாங்கள் யாருமே எதிர்பார்த்ததுதான். யாருமே அந்த கூட்டணியில முன்னாடி இருந்திருக்காரு, இப்பவும் தொடர்றாரு. டிடிவி தினகரன் ஐயா பிஜேபியோட கூட்டணியில கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. துண்டு துண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இப்ப தேசிய நீரோட்டத்துல இணையறதுங்கிறது இவன் தேசியத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. மாநிலங்களுக்கும் தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே அமையும்.